Hello friends, welcome to Rapid Chemistry. PGTRB Polytechnic எக்ஸாமில் கவர் ஆகக்கூடிய டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா எனன்சியோமரிக் எக்ஸஸ். ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு. ஆனால் டிஆர்பி 2019 2 கொஷின் இதை பேஸ் பண்ணின கொஷின். எதுனா எனன்சியோமரிக் எக்ஸஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ண கொஷின். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். அண்ட் மோரோவர் அது என்ன கொஷின்னு, அதுக்கான எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் எல்லாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் என்டர் த வீடியோ, ஸோ இதுக்கான 2 புக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ரியல் டைம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளேடன். ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி செகண்ட் எடிஷன் என்ட்ருக்கு கிளேடன் புக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அண்ட் செகண்ட் ஒன், ஸோ இதுதான் என்னோட ஃப்ரண்ட் பேஜ். சரிங்களா? ஆத்தர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஜெகதாம்பா சிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜெகதாம்பா சிங், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த புக்கோட நேமு. ரொம்ப சூப்பரான புக்கு. பேசிக்காக நீங்கள் வந்து இந்த புக்கை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டிஆர்பியில் யூனிட் 2ல் செகண்ட் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், இந்த அல்லீன்ஸ், பைரீன்ஸ், பைஃபெனைல்ஸ், அந்த டாபிக்கு இந்த புக்கு சூப்பர். அண்ட் அதே மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு இந்த புக்கில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ஆன்சர்ஸோட. ஸோ இந்த புக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் பி கெட் ஃபுல் மார்க்ஸ் இன் திஸ் 2 டாபிக்ஸ். 2 டாபிக்குமே ரொம்ப சூப்பராகவே கவர் ஆகும். இந்த புக் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கோட பேர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐஐடி எக்ஸாம்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஐஐடி அண்ட் அதர் எக்ஸாமினேஷன்ஸ். ஆத்தர் நேம் வந்து ஜெகதாம்பா சிங். ஓகே, வாங்க கான்செப்டுக்குள்ளே போகலாம். இந்த புக்கில் எனன்சியோமரிக் எக்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142. ஸோ இந்த இடத்துல இருக்குங்க எனன்சியோமரிக் எக்ஸஸ், அதனோட ஃபார்முலாஸ் இங்கே இருக்குது. இதை நான் உங்களுக்கு பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஜ் நம்பர் 142 இந்த புக்கில் இருக்குது. எனன்சியோமரிக் எக்ஸஸ் இஇ அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 டாபிக் மட்டும் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் ரெசிமிக் மிக்சர். ரெசிமிக் மிக்சர்னால் என்னென்னா எனக்கு நல்லா தெரியும். 50% ஆஃப் டி ப்ளஸ் 50% ஆஃப் எல், இதனோட காம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ 50% ஆஃப் டியும் 50% ஆஃப் எல்லும் மிக்ஸ் ஆகிருந்தால் அந்த மிக்சருக்கு பேர் ரெசிமிக் மிக்சர். இதனோட எனன்சியோமரிக் எக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0. ஸோ எப்போ ஒரு மிக்சரில் எக்ஸாக்ட் ஈக்குவல் ஹாஃப் இருக்கோ அப்போது அந்த ரெசிமிக் மிக்சரோட எனன்சியோமரிக் எக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஆப்டிக்கல் பியூரிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 50-50ங்கிறது ஒருவேளை 60D ப்ளஸ் 40L இப்படி மாறும் பட்சத்தில் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எனன்சியோமரிக் எக்ஸஸ் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். நம்ம உங்களுக்கு முன்னே சொல்லியிருந்தேன், டிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணலாம், இங்கே எஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ எக்ஸாக்ட் 50-50 எனன்சியோமரிக் எக்ஸஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன். ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனுக்கு நம்ம என்ன சிம்பிள் கொடுப்போம் அப்படின்னா ஆல்ஃபா அப்படின்னு கொடுப்போம். இப்படி ப்ராக்கெட் போட்டிருப்போம். சரிங்களா? ஆல்ஃபா. இப்போ நீங்கள் ஆறு கண்டுபிடிக்கணும்னா ஆர் போடலாம், எஸ் வேணும்னா நீங்கள் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு theta divided by c into L. theta equal to c into L. theta அப்படிங்கிறது ஆங்கிள், c
C அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன். இந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிராம் பர் ml அப்படி இருக்கணும். தென் எல்லுங்கிறது லென்த்து. லென்த் எப்படி இருக்கணும் அப்படின்னா டெசிமீட்டரில் இருக்கணும். சில இடத்துல சம்மில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சென்டிமீட்டர் என்ன பண்ணால் டெசிமீட்டருக்கு மாற்றிட்டு சம்மை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போ நம்மளோட மெயின் கோர்ஸ்க்கு வருவோம். தேர்ட் ஒன், enantiomeric excess. So E equal to specific rotation observed by specific rotation of pure compound. Specific rotation observed by specific rotation of pure compound into 100. இதுதான் நம்ம percentage of enantiomeric excess சொல்லுவோம். இது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆல்ஃபா பியூர் கொடுத்துருவாங்க, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க, லென்த்து கொடுத்துருவாங்க, enantiomeric excess கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் பியூர் இருக்கு இல்லையா, ரெண்டு டிவைட் பண்ணி இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா enantiomeric excessக்கு percentage of E equal to R minus S divided by R plus S into 100. ஸோ பர்சன்டேஜில் நீங்கள் பர்சன்டேஜ்லையும் போடலாம். percentage of R divided by percentage of S, சரி மைனஸ் percentage of S divided by percentage of R plus percentage of S. ஸோ இப்படியும் போடலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் உங்களுக்கு சம்ஸில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா சம்மை ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவை டிஆர்பி 2019 யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அது என்ன சம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த கொஷின்னு. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மிக்சர் எடுக்கிறாங்க. அந்த மிக்சரில் enantiomeric excess of R, enantiomeric excess of R எவ்வளவு இருக்குது அப்படின்னா 50% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த percentage of R and S? சொல்லுங்க பாருங்கள், பேப்பர் எழுதுகிறேன். enantiomeric excess of R 50%. ஸோ வாட் இஸ் த percentage of R and S is in the mixer? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ அதில் இருந்த கொஷின் பேப்பர் இது. ஓகே, இப்போ ஆன்சர்ஸ் எப்படி வந்துச்சு பாருங்கள். enantiomeric excess அப்படின்னா என்னென்னா டி ப்ளஸ் ஆரில் ஏதாவது ஒரு பார்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ டி அண்ட் எல்லு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஆர்என்எஸ்ன்னு மாற்ற போகிறோம். R plus S அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50% of R is excess. எப்போவுமே ஒரு மிக்சரில் ஆரையும் எஸ்ஸையும் ஆட் பண்ணினா மொத்த பர்சன்டேஜ் எவ்வளோனா 100. இது மாறவே மாறாது. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50% R எக்ஸஸாக இருக்குது. அப்போ மீதி எவ்வளோ இருந்திருக்கும்? 50% இருந்திருக்கும். இந்த 50% என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்குன்னா ஆரும் எஸ்ஸும் சேர்ந்து 50 இருந்திருக்கும். புரியுதுங்களா? மொத்தமாக 100. இந்த 100ல் எக்ஸஸ் எவ்வளோனா 50% ஆஃப் ஆர். அப்போ எக்ஸஸ் 50 எடுத்துட்டிங்கன்னா மீதி எவ்வளோ இருந்திருக்கும்? 50 இருந்திருக்கும். அந்த 50ல் யார் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஆரும் எஸ்ஸும் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 50யை ரெண்டாக பிரித்து கொடுக்கலாமா? அப்போ எப்படி பார்க்கும்? ஆறு ஒரு 25% ஆகும், எஸ் வந்து ஒரு 25% இருந்திருக்கும். ஸோ டோட்டல் ஆர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் 50 ப்ளஸ் மிக்சர் 25, டோட்டலி 75% ஆஃப் ஆர் அண்ட் 25% ஆஃப் எஸ் இஸ் அவைலபிள். ஸோ உங்களோட ஆன்சர் 75-25. ஆர் 75 இருக்கும், எஸ் 25 இருந்திருக்கும். சரிங்களா? ரைட்.
அடுத்து இன்னொரு சம் இதே டிஆர்பி கொஷினில் கேட்டிருக்காங்க. கொஷின் இங்கே இருக்குது. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசமெட்ரிக் சிந்தசிஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ரெண்டையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதனோட எனன்சியோமெரிக் எக்ஸஸ் 0. எனன்சியோமெரிக் எக்ஸஸ் 0வாக இருந்துச்சுன்னா ஆரோட பர்சன்டேஜ் என்னவாக இருந்திருக்கும், எஸ்ஸோட பர்சன்டேஜ் என்னவாக இருந்திருக்கும். இதுதான் இதில் இருக்க கொஷின். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர்ஸ் பாருங்கள். எனன்சியோமெரிக் எக்ஸஸ்க்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், R மைனஸ் எஸ் டிவைடட் பை R ப்ளஸ் எஸ் இன்ட்டு 100. அவங்க எனன்சியோமெரிக் எக்ஸஸ் கொடுத்துட்டாங்க, 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ R என்னவாக இருந்திருக்கும், எஸ் என்னவாக இருந்திருக்கும். இது ஃபுல்லாக 0 ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ இதையும் கிராஸ் பண்ணால் இங்கே என்ன வந்திருக்கணும், 50 + 50 வந்திருந்ததுன்னா நம்ம இதை கிராஸ் பண்ணிக்கலாங்களா? சரிங்களா? அப்போ இங்கே என்ன வந்து 50-50னா இங்கே என்ன இருக்கும், 50 - 50. ஸோ டோட்டலாக எல்லாம் 0வாக இருந்திருக்கும். எனன்சியோமெரிக் எக்ஸஸ் 0 எப்போ வரும், நான் உங்களுக்கு முதல்ல நாங்கள் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட் 50% ஆஃப் டியும் 50% ஆஃப் எல்லும் இருந்திருந்தால் எனன்சியோமெரிக் எக்ஸஸ் 0வோ வந்திருக்கும். ஸோ த ஆன்சர் R 50%, S 50%. ஸோ ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான், ரெண்டே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறீங்க. பட் அதை எப்படி அப்ளிகபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இதில் இருக்க விஷயம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.